இந்த வீடியோவில் csharpையும் SQLையும் பயன்படுத்தி ஒரு ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எப்படி செய்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இதில் ஸ்ட்ரொக்கை கிரியேட் பண்ணுற, எடிட் பண்ணுற, டிலீட் பண்ணுற, ஷோ பண்ணுறது, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு 4 மெதட் இவ்வளோ மெதட்டும் எழுதியிருக்கிறோம். முதலாவது ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் ஒரு நம்பரை கொடுக்க அந்த நம்பரின்படி 1 இருந்தால் ஸ்ட்ரொக்கை கிரியேட் பண்ணுறது, 2 இருந்தால் எடிட் பண்ணுறது, 3 இருந்தால் டிலீட் பண்ணுறது, 4 இருந்தால் செலக்ட் பண்ணி ஷோ பண்ணி பார்க்குறது, 5 இருந்தால் அதை ஃபுல் டேபிளையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்விட்ச் கேஸை பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். இப்படி கிரெட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஒரு ஸ்விட்ச் கேஸை சூஸ் பண்ணி ஒரு நம்பரை யூஸர் கொடுக்க அந்த நம்பரின்படி என்னத்தை க்ரியேட் பண்ணணுமோ முதலாவதாக அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் டேட்டா ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். void print ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே இப்போ 1 கொடுத்தோம்னா நாங்கள் ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணுறது. முதல் ஸ்டாக் நேம் கேட்குது, நாங்கள் ஸ்டாக் நேம் கொடுக்குறோம். அடுத்த மேனுஃபேக்சர் டேட் கேட்குது, டேட் கொடுக்குறோம், மேனுஃபேக்சர் டேட். அடுத்த எக்ஸ்பைரி டேட் கேட்குது, நாங்கள் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம். அடுத்த குவான்டிட்டி கொடுக்குறோம். அடுத்த யூனிட் ப்ரைஸ் கொடுக்குறோம். யூனிட் ப்ரைஸ் இவ்வளோத்தையும் கொடுக்க டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் இன்டு ஸ்டாக் டேபிள் அண்டு டேபிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிட்டு இவ்வளோ டேட்டாவும் இதான் இப்படி நாங்கள் இன்சர்ட் ஆகியிருக்கு. தொடர்ந்து முதல் ஒரு void இப்போ க்ரியேட் பண்ணுறது பார்த்தது. அதே மாதிரி நாங்கள் ஸ்டாக் க்ரியேட் என்ற மெத்தட் எழுதியிருக்கிறோம். இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். முதலாவதாக கொடுத்தோம்னா நாங்கள் ஸ்டாக் டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டாக் நேம் இப்படி கொடுத்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து தொடர்ந்து என்ற ஸ்டாக் ஐடி கேட்குது 4. நாங்கள் சர்ச் பண்ணி நாங்கள் ஸ்டாக் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 கொடுத்தோம்னா என்ற ஸ்டாக் ஐடி கேட்குது. நாங்கள் ஐடி கொடுக்க அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வருது. நாங்கள் ஒரு ஸ்டாக் ஐடி எந்த ஐடியை கொடுத்து ஷோ பண்ணி பார்க்க போகிறோமோ அந்த ஐடியை கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வருது. அடுத்து 5 கொடுத்தோம்னா நாங்கள் அந்த டேபிளையே அங்கே இருக்கிற ஸ்டாக்கான டேபிளில் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்கலாம். இதான் இப்போ இது 5 கொடுக்க எங்களுக்கு ஸ்டாக் டேபிள் ஃபுல்லாக எங்களுக்கு பிரிண்ட் ஆகி வருது. பிரிண்ட் என்ற ஒரு மெத்தட் அது இருக்கிறோம். அடுத்து 2வது எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஐடியை எடிட் பண்ண வேணுமோ அந்த ஐடியை கொடுப்போம். இப்போ இதில் நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஐடியை அதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்டாக் நேமை எப்படி எடிட் பண்ண வேணுமோ நாங்கள் சாக்லேட் சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி மேனுஃபேக்சர் டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி எடிட் பண்ணணுமோ. அடுத்து எக்ஸ்பைரி டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம், எப்படி எடிட் பண்ண வேணுமோ. அடுத்து குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து யூனிட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. நாங்கள் இப்போ திருப்பி பிரிண்ட் பண்ணி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இவ்வளோ டீட்டெயில்ஸும் நாங்கள் சேஞ்ச் பண்ணினாவெல்லாம் அந்த டேபிளில் எடிட் ஆகி இருக்கும். சாக்லேட் சேஞ்ச் ஆகி எல்லாம் நாங்கள் கொடுத்த எல்லாம் அப்டேட் ஆகி இருக்கும். இப்படி நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து 3 கொடுத்து நாங்கள் டிலீட் பண்ணுவோம். ஒரு 3 கொடுத்து நாங்கள் டிலீட் பண்ணுறோம். எந்த ஐடியை டிலீட் பண்ண போகணும், டிலீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. டேட்டா பேஸில் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த 1015 அந்த ஐடி இல்லாமல் இருக்குது. இப்படி டிலீட் பண்ணியும் கொள்ளலாம். இப்போ நாங்கள் கொடுத்த ஐடியில் இருக்கிற இப்போ நாங்கள் கொடுத்தது டிலீட் ஆகியிருக்கு. இப்படி நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்படி நாங்கள் க்ரெட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கோட் எழுதியிருக்கிறோம். ஸ்டாக் க்ரியேட் பண்ண, எடிட் பண்ண, டிலீட் பண்ணுறதுக்கு, ஷோ பண்ணி பார்க்குற, பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். முதலாவதாக ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே SQL கனெக்ஷன் open கொடுத்துருக்குறோம். SQL கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே முதலாவதாக என்டர் ஸ்டாக் நேமை என்டர் பண்ணுறதுக்கு பிறகு ஸ்ட்ரிங் ஸ்டாக் நேம் ஈக்குவல் டு console.readline கொடுத்துருக்குறோம்.
தொடர்ந்து எந்த மேனுஃபேக்சர் டேட்டுன்ட்டு அதை வந்து நாங்கள் டேட் அண்ட் டைமாக வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். டேட் அண்ட் டைம் மேனுஃபேக்சர் டேட் ஈக்குவல் டு convert.to. அதே மாதிரி மேனுஃபேக்சர் டேட்டையும் அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டையும் வந்து டேட் அண்ட் டைமில் வந்து கன்சோல் யூசர்கிட்ட வந்து வாங்கி அதை கொடுத்துருக்குறோம். அடுத்த வந்து குவான்டிட்டி வந்து இண்டியில் வேண்டி அதை வந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி யூனிட் ப்ரைஸையும் வந்து டபுளில் வேண்டி அதை வந்து யூசர்கிட்ட வந்து வேண்டி அதை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஒரு இன்சர்ட் குவாரி எழுதியிருக்கிறோம். இவ்வளோ ஸ்டாக் நேம், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்சர்ட் குவாரி வந்து எழுதியிருக்கிறோம். டிபிஎல் ஸ்டாக் கண்ட டேபிளில் வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி, ஸ்டாக் நேம் வந்து ஸ்ட்ரிங், அதனால தான் வந்து நார்மல் இந்த ப்ரேக்கெட்டுக்குள்ளே எழுதணும். மற்றது இப்படி வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி இன்சர்ட் இன்ட்டு டிபிஎல் ஸ்டாக் அங்கால வந்து அங்கே இருக்கிற வேல்யூஸ் கொடுத்து நாங்கள் இன்சர்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு எஸ்கியூஎல் கொமாண்ட் இன்சர்ட் கொமாண்ட் ஈக்குவல் நியூ எஸ்கியூஎல் கொமாண்ட், அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் குவாரியையும் வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷனையும் அதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான கொமாண்ட். அடுத்தது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டாக் அண்ட் டேபிளில் இருந்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து வேரியபிள் சிஎம்டி ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் கொமாண்ட் ப்ராக்கெட்டுக்கு வந்து எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் டேட்டா ரீடர் ஆர்டிஆர் ஈக்குவல் டு சிஎம்டி டாட் எக்ஸிக்யூட் ரீடர் என்றதை கால் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து பிறகு கன்சோல் டாட் ட்ரை லைனுக்கு வந்து நாங்கள் ஸ்டாக் நேம் இவ்வளோ வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். வைல் ஆர்டிஆர் ரீட் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். எல்லா வேல்யூஸும் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். எஸ்கியூஎல் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். தொடர்ந்து அடுத்த மெத்தட் இதுதான் வந்து க்ரியேட் பண்ணுறது. அடுத்த வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க அதை செலக்ட் பண்ணி வரதுக்கு வந்து எழுதியிருக்கிறோம். இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். செலக்ட் ஸ்டாக் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். செலக்ட் ஸ்டாக் அதுக்குள்ளே வந்து ஒரு ஐடியை வந்து நாங்கள் யூசர்கிட்ட இருந்து வேண்டி அந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணி வரதுக்கு நாங்கள் இந்த இது எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷன் டாட் ஓப்பன் அண்ட் ஒரு கால் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் கொமாண்ட் செலக்ட் கொமாண்ட் வந்து எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே நியூ எஸ்கியூஎல் கொமாண்ட் செலக்ட் இவ்வளோத்தையும் வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டாக் ஐடி ஈக்குவல் டு நாங்கள் கொடுக்குற ஸ்டாக் ஐடியாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸையும் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல் கனெக்ஷன்ன்றதையும் கொடுக்கணும். எஸ்கியூஎல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் எஸ்கியூஎல் டேட்டா ரீடர் ஸ்பேஸ் விட்டு எஸ்கியூஎல் ரீடர் என்று இருக்கிறோம். அதுக்குள்ளே ட்ரை என்ற ஒரு ட்ரைக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் ரீடர் ஈக்குவல் டு செலக்ட் கொமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் ரீடர். அதுக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் ரீடர் ரீட் பண்ணிக்க இவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்த ஸ்டாக் ஐடின்ற டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸ்டாக் நேம், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி அந்த நாங்கள் கொடுக்குற ஐடிக்கு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். இப்படி நடக்கலையேண்டா எரர் occurred while attempting செலக்ட் பண்ணிக்க எரர் ரெண்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எஸ்கியூஎல் ரீடர் ஹெட் ஸ்ட்ரிங் 0 கொடுக்கணும். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பண்ணால் ஹெட் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். டேட்டுண்டா ஹெட் டேட் அண்ட் டைம் அப்படி கொடுக்கணும். இப்படி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஒரு ஐடியை கொடுத்து செலக்ட் செலக்ட் பண்ணிக்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வேணும். அது மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். செலக்ட் ஸ்டாக் அண்டு இதுக்கு வந்து ஒரு ஐடி அதுக்குள்ளேயே கொடுத்துருக்குறோம். அந்த ஐடியை வந்து நாங்கள் பாஸ் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த ஐடியின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து எழுதியிருக்கிறோம். எஸ்கியூஎல் கனெக்ஷன் டாட் ஓப்பன் எஸ்கியூஎல் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு எந்த ஐடியை வந்து எடிட் பண்ணணுமோ அந்த ஐடியை யூசர்கிட்டேருந்து வேண்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அடுத்த வந்து எந்த ஐடி எடிட் பண்ணணும். அடுத்த வந்து ஸ்டாக் நேம் எடிட் பண்ணுற மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் இவ்வளோத்தையும் வந்து எடிட் பண்ணுறதை கொடுக்குறோம். தொடர்ந்து
ஒரு அப்டேட் குவாரி எழுதியிருக்கிறோம். அப்டேட் குவாரி அதுக்குள்ளே அப்டேட் டிபிஎல் ஸ்டாக் செட் ஸ்டாக் நேம் ஈக்குவல் டு @ போட்டு ஸ்டாக் நேம் வந்து கொடுத்துருக்குறோம். மேனுஃபேக்சர் டேட் ஈக்குவல் டு மேனுஃபேக்சர் டேட். அடுத்து வந்து எக்ஸ்பைரி டேட் ஈக்குவல் டு எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்பைரி டேட். அடுத்து வந்து குவான்டிட்டி ஈக்குவல் டு குவான்டிட்டி. அடுத்து யூனிட் ப்ரைஸ் ஈக்குவல் டு யூனிட் ப்ரைஸ் அண்டு ஒரு அப்டேட் குவாரி எழுதியிருக்கிறோம். ஸ்டாக் ஐடி ஈக்குவல் டு ஸ்டாக் ஐடி அப்படி இருக்கிற மாதிரி நாங்கள் தரப்பட்ட ஐடி ஒன்றுக்கு தான் வந்து நாங்கள் எடிட் பண்ண போகிறோம். அப்படி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து எஸ்கியூஎல் கமாண்ட் அப்டேட் கமாண்ட் ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் கமாண்ட். அதுக்குள்ளே வந்து அப்டேட் குவாரி எஸ்கியூஎல் கனெக்ஷனை கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அப்டேட் கமாண்ட் டாட் பேராமீட்டர்ஸ் டாட் add with value. அதுக்குள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்கு வந்து ஸ்டாக் ஐடி அங்கே வந்து நியூ ஸ்டாக் ஐடின்றது கொடுக்குறோம். நாங்கள் ஜூசெட்லேருந்து வாங்குறது ஸ்டாக் நேம் அங்கே வந்து நியூ ஸ்டாக் நேம் இப்படி எல்லாத்தையும் வந்து கொடுக்குறோம். ஸ்டாக் நேம், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி இவ்வளோத்தையும் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். இப்படி வந்து நாங்கள் ஸ்டாக் நேம், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி அப்டேட் குவாரி ஒன்று எழுதி ஒரு டேபிளில் வந்து டிபிஎஸ் ஸ்டாக்கான டேபிளில் வந்து அப்டேட் ஆகி வர மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதான் வந்து எடிட் ஸ்டாக் என்ற மெத்தட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து இப்படி அப்டேட் ஆகி வர மாதிரியும் எழுதியிருக்கிறோம். இப்படி ரோ அஃபெக்டட் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் அஃபெக்டட் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் எங்களுக்கு வந்து எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வர மாதிரியும் இல்லாட்டி வந்து எரர் ஒக்கர்ட் என்று வர மாதிரியும் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இதுதான் வந்து எடிட் ஸ்டாக் என்ற மெத்தட். இப்படி வந்து எடிட் ஸ்டாக் என்ற ஒரு மெத்தட் வந்து எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தது வந்து டிலீட் ஸ்டாக் என்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் கனெக்ஷனை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுறோம். தொடர்ந்து கன்சோல்டட் ட்ரை லைன் டிலீட் ஸ்டாக் கண்டு நாங்கள் ஒரு கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே வந்து எந்த ஐடியை வந்து டிலீட் பண்ண வேணுமோ அந்த ஐடியை வந்து வேண்டி அதை வந்து நாங்கள் ஸ்டாக் ஐடி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தொடர்ந்து ஒரு டிலீட் குவாரி எழுதியிருக்கிறோம். டிலீட் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டாக் ஸ்டாக் ஐடி ஈக்குவல் டு @ போட்டு ஸ்டாக் ஐடி. இந்த ஸ்டாக் ஐடி ஆகிற மாதிரி நாங்கள் டிலீட் குவாரி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து எஸ்கியூஎல் கமாண்ட் delete command equal to new SQL command bracketக்கு வந்து delete query SQL கனெக்ஷனை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து delete command dot parameters dot add with value bracketக்கு வந்து stock id stock idயை கொடுத்துருக்குறோம். யூசர்டேருந்து வேண்டதையும் வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து delete command dot execute query என்று கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து delete successfully என்று வர மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி வந்து delete query வந்து எழுதியிருக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்க இப்படி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, டிலீட் பண்ணுறதுக்கு, ஷோ பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி வந்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். முதலாவதாக வந்து ஒன்றை கொடுத்தோம்னா நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகேக்க வந்து எங்களுக்கு ஸ்டாக் நேம் கேட்குது. என்ற ஸ்டாக் நேம் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டாக் நேம் கொடுத்து இப்படி வந்து இதான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டாக் அந்த டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். ஸ்டாக் நேம் கொடுக்குறோம். சாக்லேட் அண்டு ஸ்டாக் நேம் கொடுக்குறோம். அடுத்த மேனுஃபேக்சர் டேட் கேட்குது. மேனுஃபேக்சர் டேட் கொடுக்குறோம். தொடர்ந்து எக்ஸ்பைரி டேட் கேட்குது. எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம். தொடர்ந்து குவான்டிட்டி கேட்க குவான்டிட்டி கொடுக்குறோம். தொடர்ந்து யூனிட் ப்ரைஸ் கேட்குது. யூனிட் ப்ரைஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் இன்ட்டு ஸ்டாக் டேபிள் டிபிஎல் ஸ்டாக் டேபிளில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிட்டு இப்படி வந்து நாங்கள் இந்த வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி ரெண்டை கொடுத்தோம்னா நாங்கள் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற டேபிளோட வேல்யூஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். எந்த ஐடி எடிட் பண்ண வேணுமோ அந்த ஐடி கொடுக்குறோம். தொடர்ந்து ஸ்டாக் நேம் கேட்குது. நாங்கள் வந்து ஸ்டாக் நேமை வந்து எடிட் பண்ணுவோம். மிக்சர் என்று கொடுத்து ஸ்டாக் நேமை வந்து எடிட் பண்ணுறோம். தொடர்ந்து மேனுஃபேக்சர் டேட் கேட்குது. மேனுஃபேக்சர் டேட்டையும் வந்து கொடுத்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் கேட்குது. எக்ஸ்பைரி டேட்டையும் வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். தொடர்ந்து குவான்டிட்டி கேட்குது.
குவான்டிட்டியையும் கொடுத்து வந்து எடிட் பண்ணுவோம். குவான்டிட்டியை என்ன மாதிரி எடிட் பண்ணணுமோ அந்த எடிட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் கொடுத்து எடிட் பண்ணுவோம். அடுத்த யூனிட் ப்ரைஸ் கொடுத்து எடிட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு ஸ்டாக் வந்து நாங்கள் இப்போ கொடுத்த அவ்வளோ வேல்யூஸும் வந்து சேஞ்ச் ஆகி எடிட் ஆகியிருக்கு. இப்படி வந்து நாங்கள் இதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து டிலீட் பண்ணுறது 3 கொடுத்தோம்னா எந்த ஐடியை வந்து டிலீட் பண்ண வேணுமோ நாங்கள் 1014 கொடுத்து என்ன பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து அந்த 1014 ஐடி வந்து டிலீட் ஆகியிருக்கும். தொடர்ந்து அடுத்தது வந்து ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஐடியை வந்து ஷோ பண்ணி பார்க்கணுமோ 4 கொடுத்தோம்னா எந்த ஐடியை ஷோ பண்ணி பார்க்கணுமோ அந்த ஐடியை கொடுத்தோம்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணி பார்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். அடுத்தது வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. 5 கொடுத்தோம்னா அங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து பிரிண்ட் ஆகி வரும். இப்படித்தான் வந்து ஒரு சாம்பிள் கிரெட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்கிறது csharpையும் SQLையும் பயன்படுத்தி. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.